الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج امتي شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا أحد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் உனக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாகும். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானார். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானார். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானார். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானார். பைத்துல் முகத்தஸிலும் அதனை சுற்றுப்பகுதிகளிலும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அனைவருக்கும் சிறந்த ஆறுதலையும் சிறந்த ஆசுவாசத்தையும் அவர்களுக்கான முழுமையான பாதுகாப்புகளையும் உணவுகளையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானார். வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே வர்ணிக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கண்ணியமான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தின் பொருட்டால் நம்முடைய நீண்ட கால ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடிய இறைநேசர்களில் ஒருவராக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குறள்ல ஒரு குறள் ஒன்று உண்டு. தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றனில் தோன்றாமை நன்று. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறக்கிறதா இருந்தா புகழோடு பிறக்கணும், இல்லாட்டினா பிறக்கவே கூடாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்க முடியுமா? டாக்டர் மகன் டாக்டரா இருந்தாங்க, டாக்டர் மகன் டாக்டரா இருந்ததா என்பதற்காக வேண்டி மகனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. டாக்டருடைய சிறப்பு தான் மகனுக்கு. பிரதமருடைய மகன், ஒரு பெரிய நடிகருடைய மகன், ஒரு பெரிய அறிஞருடைய மகன், மகனுக்கு எதுவும் கிடையாது. அந்த தகப்பனாரை வச்சுதான் பிள்ளைக்கு பேர். அந்த புள்ள அது போலவே வாழ்ந்துட்டாக்க அந்த பேரை தொடர்ந்து அவரை தக்க வச்சுக்கலாம். வாழலைன்னா எதுவுமே கிடைக்காது. ஆனா இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. பிறக்கும் போதே ஒண்ணு சிறப்போடு பெற, புகழோடு பெற, இல்லாட்டினா பிறக்கவே கூடாது. இந்த கருத்து மறைமுகமா இன்னொரு கருத்தை சொல்லுது. பிறக்கிற குழந்தைக்குதான் சிறப்பு, பெற்றோருக்கும் கிடையாது. பிறக்கிற குழந்தைக்குதான் பிறக்கும் போதே சிறப்போடு பிறக்கணும், எல்லா புகழும் பெற்று பிறக்கணும் என்று இந்த குறள் சொல்லுகிறது. ஆனா அந்த பெற்றோருக்கு இந்த சிறப்பு கிடையாது. இந்த எல்லா சிறப்புகளுக்கும் உரியவராக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா இது அது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர், பிறக்கும் பொழுதே புகழோடு பிறந்தவர். இந்த திருக்குறள் நபிகள் நாயகத்தை தான் குறிப்பிடுகிறது. திருவள்ளுவர் நம்ம மயிலாப்பூர்ல தான், நம்ம ஏரியால தான் பிறந்திருக்கிறார். இங்கதான் பக்கத்துல தான் வீடு, ஒரு கிலோமீட்டர்ல. அவரு 2000 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவர்.
ஏறத்தாழ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்புக்கு பிறகு வாழ்ந்தவர். அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா, இவர் சொன்ன இந்த வார்த்தையும் பைபிள்கள்லையும் அதே போல தௌராத்துகள்ல, இஞ்சில்ல, ஜபூர் போன்ற வேதங்கள்லையும் இவர் சொன்ன அதே கருத்துடைய வசனங்கள் இடம்பெற்றுள்ளது. திருக்குர்ஆன்ல கொஞ்சம் மாற்றமான முறையில அதே வசனங்கள் இடம்பெற்றுள்ளது. ஏன்னா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல எப்படி சொல்றான், அல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப, சில பேருக்கு நான் வேதங்களை வழங்கி இருக்கிறேன், தௌராத்து, ஜபூரு, இஞ்சிலு. இது இல்லாம 313க்கும் மேற்பட்ட சுஹுஃபுகள், இடைக்கால சட்டங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். அதுல எல்லாத்திலையுமே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். இவர்கள் எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை வாழ்ந்த எல்லா மனிதர்களுமே தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போல நபிகள் நாயகத்தை அறிவார்கள். தான் பிள்ளைய அறிந்து கொள்வதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? 10 வருஷம் கழிச்சு வந்தானோ அப்பனுக்கு உள்ள தெரியும். ஆட்டு குட்டிகளை நம்ம பார்ப்போம், 1000 ஆடுகளை ஓட்டிட்டு போவான். சாயந்தரம் மாலையில பட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பட்டியை திறந்து விட்டுட்டானாக்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குட்டி ஆடுகளும் ஓடி போய் சரியாக தன்னுடைய தாயினுடைய பால் மடியில வாய வைக்கும். சரியாக ஓடி போய் கண்ணுக்குட்டிகள் தன்னுடைய தாயினுடைய பசுமாட்டினுடைய பால் மடியில வாய வைக்கும். நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த காட்சியெல்லாம். அம்மா குழந்தைய தூக்குனுச்சுன்னா பேசாம இருக்கும், அடுத்தவங்க குழந்தைய தூக்குனா அது அழுக ஆரம்பிச்சு. யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று எல்லோரும் அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லோரும்னாக்க எல்லோரும் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், அவருக்கு பிறந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு தெரியும், அவர்கள இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குமே தெரியும். ஒரு மனுஷன் பிறந்த பிறகுதான் வரலாறே உருவாகும். அப்படிதானே? இவர் தேதியில பிறந்தார், இவங்க அப்பா பேரு, இவங்க அம்மா பேரு, இவர் இங்க படிச்சார், இங்க வளர்ந்தார், இந்த தொழில் செய்தார், இப்படிதான் வரும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் முன்கூட்டியே வரலாறு எழுதப்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க அம்மா யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, பாட்டி யாரு, அவர் எந்த ஊர்ல பிறப்பாரு, அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊர் லாங்குவேஜ் என்ன, அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பாக்கள்லாம் யாரு, அவங்களுடைய நண்பர்கள் யாரு, அவர் என்ன பேசுவாரு, என்ன சொல்லுவாரு, எங்கெங்க போவாரு, யார் யாரை சந்திப்பார், இதெல்லாம் முன்கூட்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னதாகவே எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அததான் அல்லாஹ் சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிவார்கள். அதுதான் திருக்குறள்ல வள்ளுவன் அழகாக சொல்லுகிறார். பிறக்கும் பொழுதே புகழோடு பிறக்க வேண்டும், இல்லை என்றால் பிறக்கவே கூடாது என்று சொல்லுவாங்க. அதுபோல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே மிகப்பெரிய சிறப்புகளோடும் மிகப்பெரிய புகழோடும் எதிர்பார்க்கப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினாய் மலைக்கு போனாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அழைத்தான் என்பதற்காக வேண்டி தூர் சினாய் மலைக்கு போனாங்க. தூர் சினாய் மலைக்கு போயிருக்கும் பொழுது எதுக்காக வேண்டி அல்லாஹ் அழைத்தானா, மூசாவே எங்களிடத்தில் நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு தௌராத் வேதத்தை வழங்குகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று அழைத்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் 40 நாட்கள் நோன்பு வைத்திருந்து
41வது நாளாக அல்லாஹ்வை சந்தித்து தௌராத் வேதத்தை வாங்கினார்கள். தௌராத் வேதத்தை வாங்கிய பிறகு இந்த ஒரு புத்தகத்தை வாங்கினதுமே அப்படி திறந்து இப்படி படிச்சு பார்ப்பாங்க இல்லையா, புத்தகத்தை வாங்கினதுமே அப்படி திறந்து படிச்சு பார்ப்பாங்க இல்லையா, அப்படி திறந்து படிச்சு பார்க்கிறாங்க. ஒரு செய்தி அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு 7 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. 7 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு செய்தி, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரப்பி இன்னி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன், யா அல்லாஹ் இந்த வேதத்துல ஒரு சமுதாயத்தை பற்றி நான் அறிகிறேன். அந்த சமுதாய மக்கள் குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்களா அந்த சமுதாய மக்கள். அந்த சமுதாய மக்களை ஏன் சமுதாய மக்களா நீ ஆக்கிடுவேன் என்று நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்கிறார். ஏன்னா நல்ல குணம் இருக்குது, நல்லதை சொல்லுவாங்க, கெட்டதை தடுப்பார்கள். அந்த மக்களை ஏன் மக்களா ஆக்கிடுவேன், ஏன் சமுதாய மக்களா ஆக்கிடுவேன் என்று நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், தில்க உம்மத்துன் அஹ்மத், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், அதை கொண்டு வந்து உங்க இதுல ஜாயின் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மீண்டும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த வேதத்துல ஒரு சமுதாய மக்களை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த சமுதாய மக்களை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் மறுமை நாளையில காலத்தால் பின்னால் வருகிறார்கள். ஆனா மறுமை நாளையில இவங்கதான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு இருக்குது. காலத்தால் பின்னால வராங்க, சொர்க்கத்துக்கு போகும்போது மட்டும் முன்னால போயிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தினர்கள் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள் என்று நான் காணிக்கிறேன். அந்த சமுதாய மக்களை ஏன் சமுதாயத்தில் ஆக்கிடுங்க என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் பிரியமா கேட்கிறார். அதுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க, தில்க உம்மத்துன் அஹ்மத், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண முடியாது. மீண்டும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த வேதத்துல என்ன வேதம், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டிருக்குது. அந்த வேதத்துல யாரை பத்தி எழுதப்பட்டிருக்குது, நம்மளை பத்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பத்தி எழுதப்பட்டிருக்குது. யா அல்லாஹ் இந்த எனக்கு வழங்கப்பட்ட இந்த வேதத்தில் ஒரு சமுதாய மக்களை பற்றி நான் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த மக்கள் அவங்களுடைய வேதத்தை மனப்பாடமாக ஓதுகிறார்கள், பார்த்தும் ஓதுகிறார். அந்த சமுதாய மக்களை ஏன் சமுதாய மக்களா மாத்தி மனப்பாடமும் பண்றாங்க, பார்த்தும் படிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே அறிவாளியா இருக்கலாம், படிக்கிறவனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம். ஏன்னா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ப எந்த சிச்சுவேஷன்ல அல்லாஹ்வுடைய அந்த தூர் சினாய் மலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, அந்த சமுதாய மக்கள், அந்த பனி இஸ்ரவேலர்கள் செய்த கொடுமைகளை தாங்க முடியாம 40 நாள் வந்து பேசாம தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. சொல்லணும்னா அப்படிதான். தூர் சினாய் மலையில வந்து தனியா வந்து உங்க தாக்கத்தை தாங்க முடியலன்னா நான் எங்கேயாவது போயிடுறேன், வனவாசம் போயிடுறேன் என்று சொல்லிதான் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து 40 நாள் வந்து கிடக்குறாங்க. ஆனா இந்த சமுதாயத்தை பத்தி பார்த்தோம்னா இவ்வளவு நாள் தான் எழுதப்பட்டிருக்கு. அவங்க வேதத்தை படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, பார்த்தும் படிக்கிறாங்க. பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மக்களும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லிட்டு இந்த சமுதாய மக்களை ஏன் சமுதாய மக்களை ஆக்கிருக்க, தீர்க்க உம்மத்துல் உம்மத் முஹம்மது, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத் என்று அல்லாஹ் மீண்டும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த வேதத்துல ஒரு சமுதாயத்தை பத்தி எழுதி இருக்கிற, ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கிற, அவங்க தர்மங்களை சாப்பிடுகிறார்கள், தர்ம பொருட்களை சாப்பிடுகிறார்கள், அதை சாப்பிடுறதுக்கு நீ நன்மையும் கொடுக்குறியாமே, அந்த சமுதாய மக்களை ஏன் சமுதாயத்தை நீ கொடுத்து விடு இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். எப்படின்னா முற்காலத்தெல்லாம் யுத்தங்கள் நடக்குது. யுத்தங்கள் முடிஞ்ச பிறகு எதிரிகள் விட்டுட்டு போன அந்த பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஆடைகளை விட்டுட்டு போயிடுவாங்க, மாவு விட்டுட்டு போயிடுவாங்க, அரிசி பருப்பு புளி மிளகம் எதை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. அந்த பொருள்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்து வெட்ட வழியில வச்சிருவாங்க.
வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை எரித்துவிடுது. இந்த யுத்தத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று பொருள். காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நீங்க வச்சு பங்கு வச்சுக்கீங்க, நீங்களே பங்கு வைத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த சட்டத்தை மாற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி கொடுத்து விட்டார். இப்ப இந்த தர்ம பொருட்களை சாப்பிடுவதற்கு அனுமதியும் கொடுத்து சாப்பிடுறதுக்கு நன்மையும் கொடுத்திருக்கிறாயே யா அல்லாஹ், அந்த சமுதாய மக்களை என் சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். தெற்கு உம்மத்துல் அஹ்மத், அதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துதான். இவங்க அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி நற்குணங்கள் எல்லாம் நிறைந்த மக்கள் வேற வேற சமுதாய மக்களாட்டுது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்றான், ஒரே பதில் தான், இவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான், இவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் என்று சொல்லிக் கொண்டே வருகிறார். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில், யா அல்லாஹ், இந்த வேதத்தில் ஒரு சமுதாய மக்களை பற்றி ரொம்ப சிறப்பாக நீ சொல்லி இருக்கிறாய், அந்த சமுதாய மக்கள் மறுமை நாளில் உன்னிடத்தில் பரிந்துரை சிலருக்காக வேண்டி செய்வார்கள். யா அல்லாஹ், இவர் என்னுடைய தகப்பனார், என்னுடைய நண்பர், இவரை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று அவர்கள் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை நீ ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு அனுப்புகிறாய். அந்த ஜனங்களையும் என்னுடைய உம்மத்தில் ஆக்கிடுவேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கேட்க, அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். மீண்டும் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த வேதத்துல ஒரு சமுதாய மக்களை பற்றி ரொம்ப சிறப்பா பேசி இருக்கிற, எழுதி இருக்கிற அந்த சமுதாய மக்கள் வழி தவறியவர்களை திருத்துகிறார்கள், கெட்டவங்களுக்கு நல்வழி எதுன்னு காட்டுறாங்க, தஜ்ஜாலை அவர்கள் தான் கொல்ல போகிறார்களா, அந்த சமுதாய மக்களையாவது என் சமுதாயத்தை நீ ஆகு என்று கேட்கிறார்கள். அதற்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறாங்க, அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். இதுல என்னன்னா, நல்லவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அதுக்கு வேற ஒரு தலைவர் இருக்கிறார், யாரு, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அந்த நல்ல மனிதர்களுக்கு என்னை தலைவனாக ஆக்கு அப்படிங்கறத மறைமுகமான கருத்து. அந்த மக்களை ஏன் சமுதாயத்தில் ஆக்குனா என்ன அர்த்தம், அந்த மக்களுக்கு என்ன தலைவனா என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு வந்தாங்க. அப்படி வேற ஒரு வார்த்தையில என்னுடைய தொண்டர்களாக ஆக்கு, அப்ப நான் தலைவனா இருப்பேன் அந்த நல்ல மக்களுக்கு என்றுதான் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். ஆனா அந்த மக்களுக்கு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வந்தான். கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டாங்க, எல்லா நல்ல மக்களும் அந்த சமுதாயத்துல தான் இருக்கிறாங்கன்னா என்ன, அந்த சமுதாயத்துல அல்லாஹ் ஃபஜஅல்னி மின் உம்மத்தி முஹம்மத், அந்த சமுதாயத்துல என்ன ஒரு தொண்டனாக ஆக்கிட்டு, ஒண்ணு அந்த மக்களுக்கு நான் தலைவனா இருக்கணும், இல்ல அந்த மக்களுக்கு நான் தொண்டனா இருக்கணும். அந்த மக்களுக்கு நான் தொண்டனாக இருக்க வேண்டும், 10-11 என்னை நீ ஆக்கிவிடு, என்னை உம்மத்தை முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக என்னை நீ ஆக்கிவிடு என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததாக ஒரு ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கஸீர்ல, தஃப்சீர் இப்னு தபரில, இப்னு அபி ஹாத்தம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூர் சினாய் மலையில முதல்ல வேதத்தை வாங்கி திறந்து இப்படி படிச்சு பார்த்தா அதுல நம்மளை பத்தி தான் எழுதப்பட்டு, நம்மளை பத்தி எழுதப்பட்டதை படிச்சுட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகி அதுல ரொம்ப மனசை பறி கொடுத்து கடைசியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல என்ன ஒரு சாதாரண மனிதனாக ஆச்சு, நான் இந்த காலத்துல நபியாக வாழ்வதை விட ரசூலாக வாழ்வதை விட ரசூல்லா காலத்துல நான் சாதாரண பிரஜையாக வாழ்வதை நான் விரும்புகிறேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே துஆ செய்ததாக ஒரு ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கஸீர், திப்ரி, இப்னு அபி ஹாத்திம் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா சமுதாய மக்களும் அறிந்திருந்தார்கள். எப்படி அறிந்திருந்தார்கள், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அறிந்திருப்பது போலவே ரசூலுல்லாவை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால வாழ்ந்த எல்லாருமே அறிந்திருந்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது, தாரமி, அல் பஸார் போன்ற நூல்கள்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையில ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வராங்க. அங்க அபூபக்கர் நாயகம் மற்றும் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிற சந்தர்ப்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக வந்து, யா ரசூலல்லாஹ், நான் யூதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு ஒரு புத்தகம் ஒண்ணு கிடைச்சது. அந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு பெருமானாருடைய அனுமதியை எதிர்பார்க்காம இவங்க அந்த தௌராத் வேதத்துல வந்து சில வாசகங்களை வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க கொண்டு வந்து வாசிக்கிறாங்க? பள்ளிவாசல்ல, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல, சஹாபாக்கள் மத்தியில, ரசூலுல்லாஹ்க்கு மத்தியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாசிக்கிறாங்க. வாசிச்சா ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்கு. கோபம் பண்றாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுலயே புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையும் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறதையும் அவர் கவனிக்கல. ஆனா அபூபக்கர் நாயகம் அதை கவனிச்சுட்டே வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமரே அதை நிறுத்துங்க, நாசமா போக, நீங்க படிக்கிறத கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே மாறி போச்சு, நீ அதை பார்க்கலையா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சத்தம் போடுறாங்க. அடுத்து உமர் நாயகம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பாக்குறாங்க. ரொம்ப கடுகடுப்பா ஆயிடுச்சு. ரசூலுடைய முகம் சமர்ந்து போயிருக்கு. உடனே அந்த காட்சியை பார்த்து ரசூலுடைய கோபத்தை தணிப்பதற்காக வேண்டி நபி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஊது பில்லாஹி மின் கலபில்லாஹி வ கலபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறேன், ரசூலுடைய கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். ரலீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹுவை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். ஓபில் இஸ்லாமி தீன, இஸ்லாத்தை நான் மார்க்கமாக ஒப்புக்கொண்டேன். ஓபி முஹம்மதி நபியின் வ ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் படிச்சத ஏதோ அந்த வேதத்துல இருக்கிறது, நான் அந்த வேதத்துக்கு மாறிட்டேன், அந்த வேதத்தின் அடிப்படை அந்த கருத்து எனக்கு ரொம்ப ஈர்த்துருச்சுங்களா நீங்க நினைக்காதீங்க, நான் இஸ்லாமியனா தான் இருக்கிறேன் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பாடு எப்படி கொஞ்சம் மாறிடுச்சு. சாந்த நிலைக்கு வந்துட்டாங்க. சாந்த நிலைக்கு வந்த பிறகு அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸுன் பி முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன விட்டுட்டு நீங்க அவரை பின்பற்றினா லலல்தும் அன் சவாஇ சபீல், நீங்கள் நேர் வழியை விட்டு வழி தவறான வழிக்கு சென்று விட்டீர்கள் என்று பொருள். ஏன்னா இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன விட்டுட்டு நீங்க அவரை பின்பற்றினீங்கன்னா நீங்க தவறான வழிக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சமயம் லவ்கான ஹையன் அதரக்க நுபுவத்தி லத்த பழனி, ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ப உயிரோட வந்தாக்க அவங்களும் என்னதான் பின்பற்றி ஆகும், அவங்களும் என்னை தான் பின்பற்றி ஆக வேண்டும், என்னை தான் அவர் பின்பற்றுவார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தௌராத் வேதத்தை பிரிச்சு பார்த்ததுமே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பத்தி தான் அதுல எழுதப்பட்டிருக்கு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த உம்மத்துல என்ன ஆக்கிடுன்னு சொல்லி சொன்னாங்க. இது இன்னொரு மற்றொரு ஹதீஸ் என்ன சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாமே இப்ப பிறந்தாலும் அவர் என்னதான் ஃபாலோ பண்ணுவாரு, என்னதான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா மனிதர்களும் ஆசைப்பட்டாங்க என்ன ரசூலுல்லாஹ் உம்மத்துல பிறக்கவே, ரசூலுல்லாஹ் உம்மத்தை ஒரு சாதாரண மனிதனாக ஆக்கவே, ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன இருக்கவே. இப்ப எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, எல்லா நல்லவர்களும் அவுலியாக்களும் இறைநேசர்களும் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரே ஒரு நபருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சு. யாரது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க, எல்லாம் அந்த உம்மத்துல என்ன பிறக்காது, என்ன அந்த உம்மத்துல பிறந்தது என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையின் பொருட்டால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைச்சது.
கடைசி காலத்துல என்ன செய்ய போறாங்க? 4வது வானத்துல போய் உயிரோட இருக்கிறாங்க. பிற்காலத்துல அவர்கள் பூமிக்கு வருவார்கள். அவர்கள் பூமிக்கு வந்து தான் நபியாக வாழ்ந்தது, ரசூலாக வாழ்ந்தது, தான் ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய தலைவனாக இருந்தது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக, சாதாரண ஒரு தொண்டனாக வாழ்ந்து மறைய போகிறார்கள் என்பது வரலாறு. இதை நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம். அத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அழகாக சொல்லுவான். இதுகால ஈசபன் மரியம் யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன். முஸத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத்தி, எனக்கு முன்னால வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தை, இஞ்சில் வேதத்தை, ஜபூர் வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் எதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதான் அல்லாஹ் எடுத்து குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். நான் உங்ககிட்ட ரசூலா வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? எனக்கு முன்னால வழங்கப்பட்ட வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, முபஷ்ஷிரன் பி ரசூலி யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால அகமது என்ற ஒரு நபி வரப்போகிறார். அவரை பற்றி சுப செய்தி சொல்றதுக்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். பெரிய பேச்சாளர் வரல, பேச்சாளர் இன்னும் மேடைக்கு வரல. வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இன்னும் சிறிது நேரத்தில் நமது தலைவர் வருகிறார். அதுபோல அறிவிப்பு செய்வதற்காக வேண்டிதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்பதாக திருக்குர்ஆன் சொல்வதாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள், எல்லா மனிதர்களும் ஆசைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல வாழணும்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. என்னன்னா இதுல நபிமார்கள் ஆசைப்பட்டது ஒரு பெரிய விஷயமே இல்ல, ரசூல்மார்கள் ஆசைப்பட்டுகிறார். வேதம் வணங்கப்பட்டவங்க ஒரு பெரிய சமுதாயத்தின் தலைவனாக ஆக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் வேணும். ரசூலுல்லாஹ் காலத்துல சாதாரண ஒரு மனுஷனா வாழ்ந்தா போதும் என்றுதான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு ஆசைப்படாமலே அந்த பாக்கியம் கிடைச்சது. நபிமார்கள் கேட்டது கிடைக்கல, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கேட்காமலே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த காலகட்டத்தை நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புகளை சாதாரணமாக கடந்து சென்று கொண்டிருக்கு. மூசா ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு நபி வாழ்ந்தார். தானியேல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு நபி வாழ்ந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கிமு 800 அவர் வாழ்ந்தார். அவர் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிறகு முடியாதுப்பா, ரொம்ப காலத்துக்கு பின்னால கூட பிறக்கவை, இந்த காலத்துல ஒரு 1500 வருஷத்துல பூமி 30 என்ன பிறக்கவை அப்படின்னு கூட கேட்டார். அதெல்லாம் முடியாதுப்பா. சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னுடைய ஜனாசா கிடைக்கிற மாதிரியும் ரசூலுல்லாஹ் என்னுடைய ஜனாசாவை எடுத்து அடக்கம் செய்யற மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. உடம்பு அடக்கம் செய்யறதுக்கா நான் அவரை அனுப்பி இருக்கிறேன்? அதெல்லாம் முடியாது. சரி, ரசூலுல்லாஹை பார்த்த சஹாபாக்களின் கரங்களால் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு. சரி போ, அல்ல அந்த வாய்ப்பு கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கிமு 800 வாழ்ந்து அவர் இறந்து போயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவங்க இறந்து, ரசூலுல்லாஹும் இறந்துட்டாங்க. ஹிஜ்ரி 18 பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். அங்க ஹர்முசான் என்கிற ஒரு மன்னனை வெற்றி கொண்டு அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அந்த நாட்டை பிடிக்கிறார். அந்த பலஸ்தீன் பகுதியை பிடிக்கிறார். கொடுத்துட்டு அந்த நாட்டுல அவனுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய கஜானாவெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. அந்த கஜானாவோட நிறைய பணம், காசு, தங்கம், வைர வைடூரியங்கள்லாம் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத பார்த்தா ஒரு பெரிய மரப்பெட்டி ஒன்று கிடைச்சு. மரப்பெட்டியை திறந்து பாக்குறாங்க, அதுல ஒரு ஆண் சடலம் இருக்கிறது. சொன்னோம் இல்லையா, தானியேல் அலைஹிஸ்ஸலாம், அந்த சடலம் இங்க கிடக்கு. ஆனா அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. அது ஒரு ஆண் சடலம், அவ்வளவுதான். திறந்து பாக்குறாங்க, அதுல ஒரு 10,000 பொற்காசுகள் ஒரு பை நிறைய வைக்கப்பட்டது. ஒரு ஆண் சடலம். ஒரு மோதிரம் ஒண்ணு இருக்குது. அந்த மோதிரத்துல 2 சிங்கங்களுக்கு நடுப்புற ஒரு முகம். அந்த முகமும் அங்க இருக்கக்கூடிய முகமும் 2 ஒண்ணா. அந்த சடலமாக இருக்கக்கூடிய முகமும் இந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய முகமும் ஒண்ணா இருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு அங்க இருந்த
அது அபூ மூசா ரலியல்லாஹு அவங்க ஒரு கடிதத்தை எழுதி உமர் அவங்களுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி பார்த்தேன், ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, ஒரு ஆண் சடலம் இருக்குது, ஒரு மோதிரம் இருக்குது, இது என்ன ஏதுன்னு தெரியல, ஏதாவது விவரம் தெரிஞ்சா சொல்லுங்க. வேகமா போகக்கூடிய ஒரு குதிரையை குடித்து அங்கிருந்து அனுப்புறாங்க. அவர் போயிட்டார். அபூ மூசா ரலியல்லாஹு அவங்க இந்த சடலம் யாருடையது என்று அப்படியா ஊருக்குள்ள மெதுவா விசாரிக்கிறாங்க. ரகசியம் விசாரிச்சா ஹர்கூஸ் என்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார். அவர் முஸ்லீம். அவர் சொல்றாரு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்க வாப்பா அம்மா சொல்லி, எங்க வாப்பா அம்மா அரசவையில வேலை பார்த்தாங்க, அவங்க எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு ஆணுடைய சடலம் இருக்குது, அது தானியால் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபி, அவர் இப்படி ஆசைப்பட்டு கேட்டாராம். அதனால அவருடைய சடலத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் கெட்டு போகாம பாதுகாப்பா வச்சிருக்கிறான். அது நபிமார்கள் வாயிலாகவே, அது அரசர்கள் வாயிலாக திரும்ப 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 மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இங்க இருக்குது போல தெரியுது என்று அவர் சொல்லுகிறார். விசாரிச்சு வச்சுக்கிட்டாரு. ஹஜ்ரத் அபூ மூசா ரலியல்லாஹு அவங்களுக்கு விவரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்யறது என்னதுங்கிறது கேட்டு கடிதம் எழுதியாச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு கடிதம் வருது. இந்த கடிதத்துல என்ன வருது, நீங்க பார்த்தது தானியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்கு நீங்க கடிதம் அனுப்பிட்டு இவர் யாருங்கிறத நீங்க அங்க விசாரிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் அவர் யாருங்கிறத சொல்லியிருப்பார். உமர்ல கடிதம் எழுதிக்கிறார். அந்த கடிதத்துல என்ன, யாராவது ஒருத்தர் அவர் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. அவருக்கு நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, யார் தானியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்கிற சுப செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. அதனால அவருக்கு நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக சுப செய்தியை நீங்க சொல்லிடுங்க, உங்களுக்கு சொர்க்கம் உண்டுப்பா. இத சொன்னது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு உமர் எனக்கு கடிதத்துல எழுதி அனுப்பியிருக்கிறார் என்கிற விவரத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லிடு. அந்த தானியா அலைஹிஸ்ஸலாத்தை யாருக்கும் தெரியாத வகையில் நீங்கள் புதைத்து விடுங்கள். அவருடைய ஆசை என்னன்னா, ஒரு நபியினுடைய கரங்களால் குளிப்பாட்டப்பட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அவரை நீங்க மட்டுமே குளிப்பாட்டி நீங்க மட்டுமே தூக்கி அடக்கம் செய்யணும் என்று ஹஜ்ரத் உமர்களுடைய உத்தரவு. கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு ஒரு நாள் இரவு ஒரு 4 ஊழியர்களை, வெளிநாட்டு சிப்பாய்கள் இருப்பாங்க இல்லையா, அரச வீரர்கள், அந்த வீரர்களை ஒரு 4 பேரை கூப்பிட்டு கொண்டு ஒரு பெரிய சாரக்கு வண்டியில அந்த ஜனாசா பெட்டி எல்லாம் ஏற்றிக்கொண்டு அவங்க 4 பேருக்குமே கண்களை எல்லாம் கட்டி பத்திரமா ஒரு பெரிய காட்டுக்கு இழுத்துட்டு போய் 12 குழிகளை நோட சொன்னார். 13 குழிகளை நோட சொன்னார். கபரு அந்த பக்கம் ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 4 கபரு, 500 மீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு 4 கபரு, 500 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 4 கபரு, இப்படி 4 இடத்துல 4 கபரை நோட சொன்னார். நைட் எல்லாம் நோடுறாங்க, ஆளுக்கு 4 குழி நோடுறாங்க. இவங்களையெல்லாம் ஒரு பக்கமா நோண்ட சொல்லிட்டு இவங்க ஒரு குழி நோண்டுறாங்க. எல்லாருமே நோண்டும் பொழுதும் கூட கண்கள் கட்டப்பட்டே இருக்கிறது. தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஜனாசாவை இவங்களே கருந்தாங்க, குளிப்பாட்டி இவங்களே அடக்கம் பண்ணாங்க. அந்த 4 பேரை என்ன செஞ்சாங்க, இந்த குழியை வெட்டினவனுக்கு இங்க வெட்டின 4 பேரை கொண்டு போய் அங்க விட்டு, இந்த குழியை நீ மூடு, இந்த குழியை நீ மூடு, இந்த குழியை நீ மூடு என்று மாத்தி மாத்தி காலை இழுத்து கொண்டு போய் விட்டு குழியெல்லாம் மூட வச்சுட்டு இவங்க ஒரு குழிய மூடி ஜனாசாவை அடக்க செஞ்சுட்டு தொழுது வச்சுட்டு ஜனாசாவை அடக்க செஞ்சுட்டு இந்த 4 பேர்த்துக்கும் அந்த 10,000 திர்ஹம் அதுல இருந்துச்சு இல்லையா, ஆளுக்கு 2,500 ரூபாய் கையில போட்டு கொடுத்து உடனே அப்பவே ஒரு குதிரையை கொடுத்து அவங்க சொந்த நாட்டுக்கு போயிடுங்க என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் தப்சீர் இப்னு அபி ஹாத்திம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தப்சீர் இப்னு அபி துன்யாவுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. என்னன்னா, இன்னும் இந்த வரலாற்று பெருசா நீளுது, இந்த ஹதீஸ் என்ன பெருசா நீளுது. தானியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழணும், பிறக்கணும், அல்லது அவங்களுடைய தோழர்களாக இருக்கணும், அல்லது அவங்களுடைய கரங்களால் என்னுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படணும், அல்லது அவரை பார்த்தவருடைய கரங்களால் என்னுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படும். இப்படி இல்லாம ஆசைப்பட்டு அந்த தானியா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்டதா ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் பெருமானாருடைய வருகையையும் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் விரும்பி இருக்கிறார்கள், எல்லா மனிதர்களும் விரும்பி இருக்கிறார்கள். ஆனா அதுல ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பாக்கியம்.
தானியேல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய கரங்களால் அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு பாக்கியம். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிற்காலத்துல வரப்போறாங்க, ஒரு தொண்டராக வந்து வாழ்ந்து சாதிக்க போறாங்க. ஆனா அந்த பாக்கியங்கள்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமாக உம்மத்தே முகமதியாவில் பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதாவது அளவிட முடியாத ஒரு பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரிதான் இன்னைக்கு மாதிரிதான் நாளைக்கு கடந்து போயிட்டு இருந்தது. மீண்டும் நான் போன வாரம் சொன்ன அதே கருத்து தான் வலியுறுத்துறேன். ரம்லான் வந்துட்டா குர்ஆன் ஓதுறோம், ஹஜ்ஜி வந்துட்டா ஹஜ்ஜி செய்யறோம், ஹஜ்ஜி மாசத்துல ஹஜ்ஜி செய்யறோம், ரம்லான் மாசத்துல குர்ஆன் ஓதுறோம். ரபீஉல் அவ்வல் மாசம் வந்துருச்சுன்னா ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்று நூலை படித்துள்ளார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படித்து புரிந்து கொள்ளும். இந்த ரபீஉல் அவ்வல் மாசம் 30 நாளைக்கு ஒரு 30 ஆலிம்சாக்களுடைய பயானை கேளுங்க. ரசூலுல்லாஹ் சம்பந்தமா பேசக்கூடிய வரலாறுகளை கேளுங்க, படிங்க அல்லது கேளுங்க. ரசூலுல்லாவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ரசூலுல்லாவை புரிந்து கொள்ளாத சமுதாயமாகவே இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு செல்போனை பத்தி நல்லா தெரியும், கம்ப்யூட்டரை பத்தி நல்லா தெரியும், நம்ம அம்மாவை பத்தி தெரியும், அப்பாவை பத்தி தெரியும், அக்காவை பத்தி தெரியும், 10ஆவதுல என்ன பாடம் நடத்துறான்னு தெரியும், BA எக்கனாமிக்ல என்ன பாடம் நடத்துறான்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியாது. ஆனா அந்த மார்க்கத்துல மதத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அந்த முகமது ரசூலுல்லாஹ் பத்தி நமக்கு தெரியாம இருக்கு. நமக்கு தெரியல. ஆனா மற்றவர்கள் பெருமானாரை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய பேச்சு ஒவ்வொன்றையும் ஆய்வு செஞ்சு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையில முன்னுக்கு போய்கிட்டே இருக்கிறார். எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை படித்து அவர்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வாசித்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.